அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் நிதி ஒருங்கிணைப்பு மற்றும் நிதி ஒழுங்கு தொடர்ந்து பராமரிக்கப்படுவது கட்டாயமாகும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தல். திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் அனுதாபம். தலதா மாளிகை கண்காட்சி ஏற்பாடுகளில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக ஞானசார தேரர் குற்றச்சாட்டு. இந்தியாவின் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. டான் பிரியசாத் கொலை சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. தொடர்வது முதன்மை செய்தி. இலங்கையின் நிதி ஒருங்கிணைப்பு மற்றும் நிதி ஒழுங்கு தொடர்ந்து பராமரிக்கப்படுவது கட்டாயமாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் இயக்குநர் கிருஷ்ணா சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட பரஸ்பர வரி விதிப்பானது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு சவாலாக இருந்தாலும் இலங்கை அதன் ஏற்றுமதி சந்தைகளை பல்வகைப்படுத்துவதிலும் ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை பராமரிக்க முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதில் அவதானம் செலுத்த வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் இயக்குநர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் தற்போது நடைபெற்று வரும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் 2025 ஆண்டுக்கான பிராந்திய பொருளாதார கண்ணோட்டம் ஆசியா மற்றும் பசிபிக் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். மிக சமீபத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்தது. புதிய வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டமை தொடர்பிலும் இலங்கை அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். அந்த சூழலில் கிடைத்த காலத்தில் வரி விதிப்பு தாக்கம் மற்றும் அவை பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கும் என்பதற்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்கு போதுமான நடவடிக்கை இருக்கவில்லை. எங்கள் குழு திரும்பிய பிறகும் இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. பொதுவாக பார்க்கும் போது இலங்கை வரியூடாக பெரிதும் பாதிக்கப்பட்ட நாடு என்று கூறலாம். ஆடை தொழில்துறையில் ஏற்படக்கூடிய தாக்கம் மிகப்பெரியது. இது ஏனைய துறைகளையும் பாதிக்கிறது. வரிகளால் கணிசமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடு என்றால் அதற்கு இலங்கை மிகச்சிறந்த உதாரணமாகும். இலங்கை மட்டுமல்ல, இந்த தாக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஏனைய நாடுகளும் இந்த நேரத்தில் தங்கள் ஏற்றுமதி சந்தைகளை பல்வகைப்படுத்துதல், பிராந்தியத்திற்குள் நல்ல ஒருங்கிணைப்பை போடுதல் போன்றவற்றின் மூலம் தாக்கத்தை குறைக்க உதவலாம். இலங்கையில் முதலீட்டை அதிகரிப்பதற்கான சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அது வரி விலக்குகள் மூலமாக இருக்கக்கூடாது. இலங்கையின் நிதி ஒருங்கிணைப்பு மற்றும் நிதி ஒழுங்கு தொடர்ந்து பராமரிக்கப்படுவது கட்டாயமாகும். அந்த நிலைமைகளை பராமரிப்பதன் மூலமும் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்க தேவையான சூழலை உருவாக்குவதன் மூலமும் முதலீட்டை ஊக்குவிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கண்டி நகருக்கு விஜயம் மேற்கொண்டார். கண்டி தலதா மாளிகையில் வழிபாட்டில் பங்கேற்கும் பக்தர்களுக்கான வசதிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கண்டி நகருக்கு விஜயம் மேற்கொண்டார். தலதா மாளிகையை வழிபாடு மற்றும் அது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக நேற்றிரவு இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அதிகாரிகளுடன் அவசர கலந்துரையாடல் ஒன்றை நடத்திய ஜனாதிபதி வழிபாட்டிற்காக வருகை தரும் பக்தர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை வழங்குவதற்கு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்தார். இதில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேரி லால்காந்த், கண்டி தலதா மாளிகையின் தியவடன நிலைமை நிலங்கதேல பண்டார, பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வசந்த ரொட்ரிகோ, மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோர், கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கண்டியில் இடம்பெறும் தலதா மாளிகை புனித கண்காட்சி ஏற்பாடுகளில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தை ஞானசார தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். ராஜகிரியவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். මේ දළදා ප්‍රදර්ශනය සංවිධානය කිරීම සම්බන්ධයෙන් ආණ්ඩුවට විශාල ප්‍රතිරෝධ නැත්නම් ගොඩාක් විරුද්ධ 20 අදහස් එළියට එමින් තියෙනවා. 20 අදහස් 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 20 අදහස්
நான் நேற்று கண்டிக்கு சென்றிருந்தேன். அங்கு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விதத்தை பார்த்ததும் மிகவும் வருத்தமாக இருந்தது. வழிபாட்டுக்காக கண்டிக்கு வாருங்கள் என அரசாங்க தரப்பினர் அளித்தார்கள். இப்போது வர வேண்டாம் என்கிறார்கள். அவ்வாறெனின் ஏற்பாட்டில் பாரிய குளறுபடிகள் இருக்கின்றதல்லவா? மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைகளை செவிமடுக்காததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. பௌத்தர்கள் பிச்சைக்காரர்கள் அல்லர். அவர்கள் தமது மதத்துக்காக தம்மையே அர்ப்பணிப்பவர்கள். வீண் செலவு செய்வதில்லை என்ற பேச்சினால் இன்று கண்டி நகரம் முழுவதும் குப்பையாகிவிட்டது. உண்மையில் இந்த புனித கண்காட்சிக்கு அரசாங்கம் எவ்வளவு நிதி ஒதுக்கியுள்ளது என்பதை கேட்க விரும்புகிறோம். மிக பெரியதொரு கண்காட்சியை மிக மோசமான முறையில் உலகுக்கு காட்டப்பட்டுள்ளது. இதனால் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்றே கூற வேண்டும். அரசாங்கத்துக்கு முடியவில்லை என்றால் இயலுமான நபர்களுக்கு அந்த விடயத்தை கையெழுத்திருக்க வேண்டும். டான் பிரியசாத் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் சில காலம் எம்மோடு இணைந்து பணியாற்றினார். இந்நிலையில் இந்நிலைமை தொடர்ந்தால் அடுத்த ஞானசாரர்தான் என மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் ஒருவர் சமூக வலைதளத்தில் எழுதியுள்ளார். நாம் என்ன தவறு செய்தோம்? எமக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அரசாங்கம் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். தேர்தலை நோக்கமாக கொண்டே கண்டியில் தலதா மாளிகை புனித கண்காட்சி நடத்தப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். වසර 16කට පස්සේ තමයි දළදා ප්‍රදර්ශනයක් ජනතාවට ලැබුණේ. ඇත්තට මේක හොඳ දෙයක්. නමුත් අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිවරයා මේක හදිසි කරේ පළාත් පාලන ඡන්දය හොදගෙන යෑම වළක්ව ගන්නයි කියන එක හරිම පැහැදිලි. கண்டியில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஒரு சிலர் 3 நாட்களாக சுத்தமில்லாமல் முகங்கூட கழுவாமல் தலிதா மாளிகைக்கு செல்கிறார்கள். அங்கு பெரும் குழப்பம் நிலவுகின்றது. எதிர்காலத்தில் தொற்றுநோய் பரவக்கூடிய ஆபத்தும் உருவாகியுள்ளது. எங்கு பார்த்தாலும் குப்பைகள் நிறைந்துள்ளன. திட்டமிடல்கள் எதுவும் இல்லாமல் அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டதால் நிலைமையை சமாளிக்க முடியாமல் அரசாங்கம் தடுமாறுகிறது. இந்த நிலைமையை அரசாங்கத்தால் முறையாக முகாமைத்துவம் செய்ய முடியவில்லை. பொருட்கள் சேவைகளின் விலை அதிகரிப்பு, உறுதிமொழிகளை நிறைவேற்றாமை ஆகிய காரணங்களால் அரசாங்கத்தின் மதிப்பு மக்கள் மத்தியில் குறைந்தது. அதனை நிவர்த்தி செய்யும் முகமாக குறுக்கு வழியை பயன்படுத்தி கண்டியில் கண்காட்சியை அரசாங்கம் நடத்துகிறது. இந்நிலையில் அங்கு கூடியுள்ள பெருந்திரளான பக்தர்களை ஒழுங்கமைக்க முடியாமல் அரசாங்கம் தடுமாறுகிறது. ඡන්දයට විශාල ආවාසයක් අත්වෙමින් තිබුණා. திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் அனுதாபம் வெளியிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வத்திக்கான் தூதரகத்திற்கு சென்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவிற்கு இன்று தனது அனுதாபத்தை தெரிவித்தார். இலங்கையில் உள்ள வத்திக்கான் தூதரகத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கையின் வத்திக்கான் அப்போஸ்தலிக்க தூதுவர் பேராயர் பிரையன் உடெக் வேவை சந்தித்து உரையாடினார். அதனைத் தொடர்ந்து தனது அனுதாபத்தை வெளியிட்டார். அதன் பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பு எழுதி திருத்தந்தையின் மறைவு குறித்து உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இந்தியாவின் காஷ்மீரின் பஹல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் 26 பேர் கொலை செய்யப்பட்ட இந்தியாவின் காஷ்மீரின் பஹல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இருநாட்டு தலைவர்களும் சுமார் 15 நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர். இந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து தான் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இந்திய மக்களுடன் இலங்கை எப்போதும் சகோதரத்துவத்துடன் பிணைந்துள்ளது என குறிப்பிட்டார். உலகில் எங்கு இடம்பெற்றாலும் பயங்கரவாதத்தை தான் வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் இடங்களை தெரிவித்துக் கொண்ட ஜனாதிபதி காயமடைந்த நபர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தித்தார். தற்போது ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலை விரைவில் தீர்க்கப்பட்டு பிராந்திய அமைதி நிலைநாட்டப்படும் என்பது இலங்கையின் எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உள்ளூரிலும் சர்வதேச மட்டத்திலும் ஜேவிபியினர் பொய் பிரசாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
உள்ளூரிலும் சர்வதேச மட்டத்திலும் ஜேவிபியினர் பொய் பிரசாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர் எனவும் அவர்களின் பொய் பிரசாரத்தையும் ஏமாற்று தளங்களையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். ஜனதா விமுக்தி பெரமுன பொதுவாக ஒரு கருத்துராக்கத்தை செய்யுது. தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இல்லை என்ற ஒரு கருத்தை மிக தீவிரமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டத்திலே விதைக்கிறது மட்டுமல்ல, சர்வதேச சமூக மட்டத்திலேயும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிம்பங்களை காட்டி மக்களை ஏதோ ஒரு வகையில் கவர வச்சு தேர்தலில் ஆணையை பெற்று அடுத்த நிமிஷம் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் தமிழ் மக்கள் தேர்தலில் ஆணையை கொடுத்ததுக்கு பிறகு தமிழ் மக்கள் அந்த ஜேவிபியுடைய ஏமாற்றத்தை பற்றி அறியறதுக்கு தொடங்குவார்கள். இந்த செய்தி தான் இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற சவால். இன்றைக்கு அபிவிருத்தி என்ற பெயரில் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கத்துடைய திட்டங்களும் தாங்களே இனவாதிகள் என்று சுட்டிக்காட்டி அவர்கள் எல்லாம் இனவாதத்தின் அடிப்படையில் செயல்பட்டபடியால் தான் எங்களுக்கு பாதிப்பு என்று சுட்டிக்காட்டின அதே தரப்புகளுடைய திட்டங்களை முன்னெடுக்கிறதாக மட்டும்தான் இருக்கே தவிர இவர்கள் ஒரு அடிப்படையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்கட மக்கள் தமிழ் மக்களுடைய நேர்மையான அபிவிருத்திக்காக எதையும் செய்ய போறது இல்லை என்றது நான் நினைக்கிறேன். இந்த பட்ஜெட் ஊடாக இந்த விஷயங்கள் நிரூபிக்கப்படுகின்றது. இவர்கள் நல்லபடி தாங்கள் இனவாதிகள் இல்லை என்று பேரிலே சொல்லிக்கொண்டு அதே இனவாத செயல்பாடுகளை மிகவும் நாசூக்காக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது. தையட்டி நல்ல ஒரு உதாரணம். தமிழர் நிலப்பரப்பை சிங்களத்துக்கு மாற்றி அமைக்கிற வேலை திட்டத்தை குடியேற்றங்கள் ஊடாக அவர்கள் முன்னெடுக்கின்ற பட்சத்திலே இந்த உள்ளூராட்சி சபைகள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய தரப்புகளுடைய கையில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த திட்டங்களை எதிர்க்கலாம். இந்த சபைகளும் அவர்களுடைய கைக்கு போனால் அது முற்று முழுதாக சிங்கள பௌத்தமயமாக்கலுக்குரிய இடத்துக்கு இடமளிக்கிறதாகத்தான் நாங்களாகவே விரும்பி அந்த மோசமான இன அழிப்பினுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு அனுமதியை வழங்குறதுக்கு சமமான ஒரு செயலாகத்தான் அது அமையும். தமிழ் தேசியம் சொல்லி தமிழ் தேசியத்துக்கு மாறாகவே ஏமாத்திருக்கிறோம் என்ற கோபத்தில் போய் தமிழ் தேசியமே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்புக்கு போய் வாக்களிக்கிற ஊடாக நாங்கள் எதையும் எந்த ஒரு நன்மையும் அடைய போறதில்லை. மாறாக இன்றைக்கு ஒரு தவறான முடிவை இந்த உள்ளூராட்சி தேர்தலை நான் எடுத்தவமாக இருந்தால் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் நாங்கள் இன்றைக்கே அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஆப்பு வைக்கிறதாகத்தான் இருக்கும். தயவு செய்து எங்களோட மக்கள் அதை செய்யக்கூடாது என்று நான் உரிமையோட நம்முடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவர்களும் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சியாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிற யதார்த்தத்தை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்ளும். ஒரு மிக தவறான ஒரு கருத்துருவாக்கத்தை சர்வதேச மட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தான் தமிழர்களே பெரிய கட்சி என்ற இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு உதிரி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் குழப்புறதா இருந்தால் நீங்கள் பெரிய கட்சி, நீங்கள் அதை தீர்த்து வைக்கலாமே. இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய ராஜ்ய முறைமையை ஏற்றுக்கொள்ளாது என கட்சியின் பொதுத் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய ராஜ்ய முறைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டாது எனவும் அதனை முழுவீச்சில் எதிர்க்கும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய ராஜ்ய முறைமையை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொண்டு விட்டதாக அண்மைய தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் எதிர்த்தரப்பினரால் தெரிவிக்கப்படும் கருத்து தொடர்பில் ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். எமது கட்சி ஒற்றையாட்சி முறைமையோ ஐக்கிய ராஜ்ய முறைமையையோ ஏற்றுக்கொள்ள மாட்டாது. இது மட்டுமல்லாது அவற்றை முழுவீச்சில் எதிர்க்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவ்வாறு ஏதாவது முன்மொழிவு அரசினால் முன்வைக்கப்பட்டால் அதனை எமது 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் எதிர்வாதம் செய்து எதிர்த்து வாக்களிப்பார்கள் என்று ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன். அதனை மீண்டும் வலியுறுத்துகின்றேன். இந்த கருத்தை தெரிவிக்கும் பொறுப்பும் உரிமையும் எனக்கு உண்டு என்பதையும் திடமாக வலியுறுத்துகின்றேன். ஒருவேளை நான் ஒரு மேட்டுக்குடி சாராதவன் என்பதால் யாராவது மேட்டுக்குடி சார்ந்தவர் தான் சொல்ல வேண்டும் என நினைக்கின்றார்களோ தெரியவில்லை. அவர்களுக்கு எல்லாம் நான் கூறிக்கொள்வது இலங்கை தமிழரசு கட்சி சாமானிய மக்களுக்கானது. அவர்களில் ஒருவன் நான்.
ஆயினும் எந்த மேட்டுக்குடியினருக்கும் குறைந்தவனும் அல்ல. நீங்கள் எதிர்பார்ப்பது போல இனிமேல் எந்த மேட்டுக்குடி மேலாதிக்கக்காரரும் தமிழரசு கட்சிக்குள் இறக்குமதி செய்யப்பட மாட்டார்கள் என்பதையும் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றேன் என CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளுக்கு உறுப்பினர்களை மக்கள் அவதானமாக தெரிவு செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ச. குகதாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் போது மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். மூதூர் பள்ளி குடியிருப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி தேர்தல் என்பது எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு தேர்தல். நாட்டை யார் வேண்டாலும் ஆளட்டும், நம்ம ஊரை நாமே ஆள வேண்டும். ஆண்டாதான் எங்களோட ஊர்ல உள்ள பிரச்சனைகள் எங்களுக்கு தான் தெரியும். இந்த பிரதேசத்தில் உள்ள பல்வேறு சிக்கல்கள், உள்ளூராட்சி சட்டத்துக்கு உட்பட்ட, உள்ளூராட்சி சபைகள் சட்டத்துக்கு உட்பட்ட நீர்வளங்கள், மின்வளங்கள், கழிவு நீர் அகற்றுதல், விளையாட்டு மைதானங்களை பராமரித்தல், சிறுவர் பூங்காக்களை பராமரித்தல் போன்ற பல்வேறு திட்டங்களையும் அவர்களால் செய்ய முடியும். இந்த விஷயங்களை தெரிந்தவர்கள், இந்த விஷயங்களில் ஈடுபட்டவர்கள், புதிதாக வந்து ஈடுபடுறோம் என்று சொல்லி வராதவர்கள், ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை தெரிவு செய்வதன் மூலம் அந்த சிக்கல்களுக்கு, அந்த தேவைகளை நாங்கள் நிறைவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. மட்டக்களப்பு மாநகர சபைக்கு தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் 11ஆம் வட்டாரம் மற்றும் 6ஆம் வட்டார வேட்பாளர்களின் தேர்தல் அலுவலகங்கள் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகங்களை திறந்து வைத்தார். மக்கள் சந்திப்புகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கோரக்கன்கட்டு பிரதேசத்தில் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுன கருணாதிலக தலைமையில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. நேற்றிரவு இடம்பெற்ற குறித்த பொதுமக்கள் சந்திப்பில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள், வேட்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலக குறிப்பிட்டுள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாநகர சபையின் 23ஆம் வட்டாரத்திற்கான அலுவலகம் குருநகர் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தாவால் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் தொழிலதிபர் ஞானப்பிரகாசம் சுலக்ஷன், குறித்த வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் சட்டமீறல்கள் தொடர்பில் நேற்று காலை 6 மணி தொடக்கம் இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 19 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் தேர்தலுடன் தொடர்புடைய குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 10 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிக முறைப்பாடுகள் தேர்தல் சட்டமீறல்களுடன் தொடர்புடையதாக பதிவாகியுள்ளதுடன் 2 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. திருகோணமலையில் 2வது நாளாகவும் அமைதியான முறையில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றது. திருகோணமலையில் தபால் மூல வாக்களிப்பின் 2வது நாளான இன்றைய தினமும் கிண்ணியாவில் உள்ள அரசு திணைக்களங்களில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு இடம்பெற்றது. நேற்றைய தினம் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாதவர்கள் இன்று தமது வாக்குகளை பதிவு செய்தனர். கிண்ணியா நகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக 9 அரசியல் கட்சிகளும், பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக 11 அரசியல் கட்சிகளும் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாடசாலை மாணவர்களுக்கான படையணி தெரிவு பயிற்சி முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் இடம்பெற்று வருகிறது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் அமைந்துள்ள தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியின் பயிற்சி முகாமில் பாடசாலை மாணவர்களுக்கான படையணி தெரிவு பயிற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. வடகிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான படையணி தெரிவு முகாம் முதன்முறையாக வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான படையணி முகாமின் அதிகாரிகளாக பாடசாலை ஆசிரியர்கள் கடமையாற்றுகின்றனர். அவர்கள் ஜனாதிபதியின் சிறப்பு கையொப்பத்தில் வருகின்ற அரச வர்த்தமானி ஊடாக ஆணை பெற்ற அதிகாரியாக தரம் உயர்த்தப்பட்டு விசேடமாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பயிற்சி முகாமின் பிரதான நோக்கமாக தலைமைத்துவம், ஒழுக்கம், குழு செயற்பாடு, சவால்களை எதிர்கொள்ளும் திறன், நேர முகாமைத்துவம், ஆளுமை போன்ற பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட வைப்பதாகும். முதலாவது மாணவ படையணியின் பயிற்சி முகாம் ரந்தனிகலவில் ஆரம்பிக்கப்பட்டு ரந்தங்கம்பா பயிற்சி முகாமில் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 2வதாக கேப்பாப்புலவில் அமைந்துள்ள பயிற்சி முகாமில் பயிற்சிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டு பயிற்சிகள் இடம்பெற்று வருகின்றது. கிழக்கு மாகாண பாடசாலைகளில் 38வது படைப்பிரிவில் மட்டக்களப்பில் 10 பாடசாலைகளும், 21வது படைப்பிரிவின் திருகோணமலையில் 4 மாணவ சிப்பாய்களும், 17 சிரேஷ்ட மாணவ சிப்பாய்கள்,
20 அதிகாரிகளும் குறித்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டுள்ளனர். மகியங்கனையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்திற்குள்ளானதில் 28 பேர் காயமடைந்துள்ளனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்திற்குள்ளானதில் 28 பேர் காயமடைந்துள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை மகியங்கனை தேசபுர பிடிஎஸ் சந்தையில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தின் தடுப்பு செயலிழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மகியங்கனி போலீசார் தெரிவித்துள்ளனர். டென் பிரியசாத் கொலை சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் டென் பிரியசாத் கொல்லப்பட்டு வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கூறப்படும் நபரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. சந்தேக நபரை மிரிகான சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கொழும்பு மேலதிக நீதிவான் ஹர்ஷன ஹேகுனவல முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். இதன்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இனவாதத்தை தோற்கடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை இறக்குமதி செய்து நியாயமான விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த கால அரசாங்கங்கள் இனவாதத்தை வைத்து மட்டுமே ஆட்சி செய்தார்கள். மக்கள் நலன் பற்றி யோசிக்கவில்லை. ஆனால் இன்று மக்களின் நலனை பற்றி சிந்திக்கும் ஒரு அரசாங்கமாக நாம் உருவாகியுள்ளோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்து பல திட்டங்களை மக்களுக்காக செய்துள்ளோம். இனியும் அவ்வாறே செய்வோம். முக்கிய பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். புத்தளம் மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கு பல லட்சங்களை ஒதுக்கியுள்ளோம். மேலும் எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு தேவையான உரமானியம், களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை நியாயமான விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. தற்போது கடந்த காலத்திலும் பார்க்க அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதேவேளை புதிய சட்டங்களை உருவாக்கியேனும் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான நட்புறவு மகிழ்ச்சி அளிக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இந்திய மருந்தியல் முறைமைக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளமை சிக்கலை தோற்றுவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ඖෂධ වර්ග 700ක් G2G ක්‍රමවේදය යටත්ව ඉන්දියාවෙන් ආයනයන කිරීමේ එකගතා ගිවිසුමක් අත්සන් කරලා තියෙනවා. මෙන්න මේ ගිවිසුම පිළිබඳව තමයි අපිට බරපතල ප්‍රශ්නයක් තියෙන්නේ. இந்தியாவுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நட்புறவை பேணுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். இருப்பினும் இந்திய அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார உடன்படிக்கையின் பிரகாரம் இந்திய ஃபார்மோபோபியா முறைமையின் கீழ் மருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எமது நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்தும் விடயத்தை அரசாங்க மருந்தாக்கல் கூட்டுத்தாபனமே முன்னெடுத்து வந்தது. ஆனால் இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்தும் பொறுப்பை யார் ஏற்க உள்ளனர் என்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. பிரிட்டிஷ் ஃபார்மோபோபியா மற்றும் US ஃபார்மோபோபியா எனப்படும் தர உறுதிப்படுத்தல் முறைமைக்கு அமையவே இத்தனை காலமும் நாட்டிற்கு மருந்து பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார உடன்படிக்கையை அடுத்து இந்திய முறைமையின் கீழ் மருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. G2G ක්‍රමවේදය යටතේ ඉන්දියාවෙන් ගේන්න යන මේ ඖෂධ තත්ත්ව පාලනය පිළිබඳව වගකීම ගන්නේ කවුද කියලා බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා. வீடமைப்பு அமைச்சர் புதிதாக கட்டப்பட்டு வரும் யாழ்ப்பாணம் மாநகர சபை கட்டிடத்திற்கு இன்று விஜயம் செய்தார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுரா கருணாதிலக மற்றும் பிரதியமைச்சர் DP ஷரத் ஆகியோர் இன்று காலை புதிதாக கட்டப்பட்டு வரும் யாழ்ப்பாணம் மாநகர சபை கட்டிடத்திற்கு விஜயம் செய்தனர். மாநகர சபை கட்டிடத்தை பார்வையிட்டதுடன் வேலைத்திட்டங்கள் தொடர்பில் கேட்டறிந்தனர்.
இந்த விஜயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா, ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, நகர அபிவிருத்தி சபை அதிகாரிகள், மாநகர சபை ஆணையாளர் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் பாஷையூரில் கடற்தொழில், விளையாட்டு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ் பாசையூருக்கு இன்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். பாசையூர் மீன் சந்தைக்கு சென்று அதனை பார்வையிட்ட பின்னர் ரங்குத்துறைக்கு சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டார். பாசையூர் கடற்தொழில் சங்கத்துடனும் அமைச்சர் கலந்துரையாடினார். இதன்போது கடற்தொழிலாளர்கள் மற்றும் மக்களால் உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் தொடர்பில் அமைச்சரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதனை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். அதன் பின்னர் பாஷையூரில் உள்ள சென்ட் ஆண்டனிஸ் மைதானத்திற்கு சென்ற அமைச்சர் மைதானத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் இன்று கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் கிளிநொச்சியில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கருத்து வெளியிடுகையில் 2984வது நாளாகவும் தமது போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமது உறவுகளை தேடி அலைந்து திரிவதாகவும், இதுவரையில் ஆட்சியில் இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் நமக்கான உரிய தீர்வினை பெற்றுத்தரவில்லை எனவும் கவலை வெளியிட்டனர். சர்வதேசத்திடம் ஒரு முகமும் தம்மிடம் ஒரு முகமுமாக அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும், தற்போதைய அரசாங்கம் கூட ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு உரிய தீர்வு பெற்றுத்தரப்படும் என வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரையில் எந்தவிதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கான பொருட்களை விநியோகித்தல் மற்றும் மீள கையேற்றல் தொடர்பான செயலமர்வு மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கான பொருட்களை விநியோகித்தல் மற்றும் மீள கையேற்றல் தொடர்பான செயலமர்வு மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் சட்டத்தரணி MBM சுபியான் ஒழுங்குபடுத்தலில் பழைய மாவட்ட செயலகம் மாநாட்டு மண்டபத்தில் செயலமர்வு இடம்பெற்றது. வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் உள்ளிட்ட பொருட்களை விநியோகித்தல் மற்றும் மீள கையேற்றல் தொடர்பான தெளிவூட்டல்கள் இதன்போது வழங்கப்பட்டன. தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் போது கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் தேர்தல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டத்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன. ஹம்பாந்தோட்டை மித்தனிய முக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் என்று கைது செய்யப்பட்டுள்ளார். மித்தனிய போலீஸ் பிரிவின் கடேவத்த சந்திக்கு அருகில் கடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை, மகன் மற்றும் மகள் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தின் போது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபர் இன்று காலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வீரக்கட்டிய பிரதேசத்தை சேர்ந்த குலசிங் லியனகே பெமல் இந்திகே என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். தேசபந்து தென்னகோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையானார். பிணை வழங்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட இருவரை இன்று நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கடந்த 21ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அறிவித்தல் விடுத்திருந்தது. கடந்த 10ஆம் தேதி தேசபந்து தென்னகோன் பிணையில் விடுதலையாகி நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறும் போது தேசபந்து தென்னகோனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு அவருடைய சட்டத்தரணி முன்வைத்த கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் காரொன்றில் நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியேறியதன் மூலம் நீதிமன்ற உத்தரவை மீறியதாக அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தேசபந்து தென்னகோனுடன் குறித்த காரின் உரிமையாளரையும் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு குறித்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மீது கட்டாயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றிரவு இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
මොකද අපි දූෂණය වංචාව නැවතුවේ ලොකුම තැන්වල. ඒ කියන්නේ മന്ത്രി, ඇමති, අමාත්‍යාංශ ලේකම් සභාපතිලගෙන් උඩට. ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மீது கட்டம் கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும். நாம் அவசரப்பட மாட்டோம். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை கொண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கைது செய்யப்பட்டவுடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் உதய கம்மன் பிளவுக்கும் மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைப்பு மேற்கொண்டுள்ளார். கடந்த கால ஆட்சி என்றால் பிள்ளையான் விடுவிக்கப்பட்டிருப்பார். ஆனால் எமது ஆட்சியில் அது மறுக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி கூண்டில் ஏறியேனும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என ராஜித சேனாரத்ன கூறுகிறார். நாம் என்ன தவறு செய்தோம்? அவர்கள் செய்த மோசடிகளை மறைப்பதற்காக எம்மை வெளியேற்ற முயற்சிக்கிறார்கள். மக்களுக்கு உறுதியளித்தபடி நாட்டில் நாம் மாற்றத்தை உருவாக்குவோம். මොකද අපි දූෂණය වංචාව නැවතුවේ ලොකුම තැන්වල. ඒ කියන්නේ മന്ത്രി, ඇමති, අමාත්‍යාංශ ලේකම් සභාපතිලගෙන් උඩට. මොකද අපි දූෂණය වංචාව නැවතුවේ ලොකුම තැන්වල. ඒ කියන්නේ മന്ത്രി, ඇමති, අමාත්‍යාංශ ලේකම් සභාපතිලගෙන් උඩට. ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மீது கட்டம் கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும். நாம் அவசரப்பட மாட்டோம். உயிர்த்த அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லசந்த அழகியவர்ண தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாத நிலை காணப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லசந்த அழகியவர்ண தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். මෙවැනි තත්ත්වයක් තුළ ජාතික ආරක්ෂාව නැහැයි කියන එකයි අපේ නිර්වචනය බවට පත්වෙන. ඉතින් රජයේ නිර්වචනය අනුව නම් ජාතික ආරක්ෂාව තියෙනවා කියන එකයි. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் 6ஆம் திகதி இடம்பெறவுள்ளது. பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு நாம் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். நம்முடைய பொதுஜன ஐக்கிய முன்னணி சார்பில் 206 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் மறுபுறம் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக தெரியவில்லை. நாட்டின் தேசிய பாதுகாப்பு என்றால் என்ன என்பதில் தற்போது சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதான நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளது. ஆனால் நாட்டு மக்களுக்கு இடம்பெறும் செயல்களை பார்க்கும்போது அவ்வாறான சூழல் இன்மையே தெளிவாகின்றது. வரலாற்றில் குறுகிய கால பகுதிக்குள் 30க்கும் அதிகமான துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஆகவே நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாத நிலைமையே வெளிப்படுகின்றது. ජාතික ආරක්ෂාව පිළිබඳව හැම පුරවැසියෙකුටම අද අනාරක්ෂිතයි. யாழ்ப்பாணம் அராலியில் சிறுவர் சந்தை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் அராலி இந்து அறநெறி சிறுவர் பாடசாலையில் இன்று சிறுவர் சந்தை இடம்பெற்றது. பொறுப்பாசிரியர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி கல்பனா பங்கேற்றார். மாணவர்கள் பல்வேறு பொருட்களை சந்தைப்படுத்தி விற்பனையில் ஈடுபட்டனர். இதன்போது பெற்றோர்களும் மக்களும் பொருட்களை கொள்வனவு செய்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். சிறுவர்களின் ஆளுமையை விருத்தி செய்யும் நோக்கில் இந்த கண்காட்சி இடம்பெற்றது. 2025ஆம் ஆண்டு 25 மாணவர்கள் இங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை விருத்தி செய்வதற்காகவும் பிள்ளைகளின் அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்காகவும் வர்த்தக சந்தையை உருவாக்கி பிள்ளைகளை ஒரு சிறப்பு அம்சமாக கொண்டு வர்த்தக சந்தையை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிளிநொச்சியில் அறக்கொட்டி புழுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்த விவசாய திணைக்களம் விழிப்புணர்வு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுபோக செய்கையில் அறக்கொட்டி புழுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்த விவசாய திணைக்களம் விழிப்புணர்வு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. அந்த வகையில் விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள் இன்று விவசாயிகளுக்கு தெளிவூட்டும் வகையில் கிராமங்களுக்கு சென்று ஒலிபெருக்கி மூலமும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் விழிப்புணர்வை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு தீரணியம் பாடசாலையின் ஏற்பாட்டில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு தீரணியம் பாடசாலையால் ஓட்டிசம் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. தீரணியம் திறந்த பாடசாலை பயிற்சி நிலைய ஸ்தாபகர் மருத்துவர் ஜூடி ரமேஷ் ஜெயக்குமாரின் வேண்டுகோளுக்கு இணங்க கலை கலாசார பீட மாணவர் ஒன்றியத்தின் ஒழுங்குபடுத்தலில் கலை கலாசார பீட பீடாதிபதி பேராசிரியர் வி குணபாலசிங்கம் தலைமையில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மற்றும் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் குருதி மாதிரிகளை சேகரித்தனர். இரத்த தான முகாமில் உளநல வைத்தியரும் சர்வதேச நடத்தை மாற்று வைத்திய அதிகாரியுமான சகாய தர்ஷினி ஜூடி ஜெயக்குமார், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை ஆலோசகரும் மாற்று மருத்துவ வைத்தியருமான நிஷாந்தினி டிசான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெல்ஜியம் நாட்டிலிருந்து தீரணியம் திறந்த பாடசாலை பயிற்சி நிலையத்திற்கு வருகை தந்துள்ள சமூக சேவை உத்தியோகத்தர் டெனிஸ் மற்றும் தொழில் வழி சிகிச்சையாளர் கனா ஆகியோரும் இரத்த தான முகாமில் பங்கேற்றதோடு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஓட்டிசம் தொடர்பான விழிப்புணர்வு தகவல்களை வழங்கினர்.
முல்லைத்தீவு மாங்குளம் மற்றும் திருமுருகண்டியில் உள்ள உணவகங்களில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு மாங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் உள்ள மாங்குளம் மற்றும் திருமுருகண்டியில் உள்ள உணவகங்களில் சுகாதார அதிகாரிகளால் நேற்று திடீர் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. ஒட்டுசுட்டான் வைத்திய அதிகாரிகள் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்களால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை நடவடிக்கையில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய உணவகங்கள் மூடப்பட்டதுடன் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற உணவுகள் அளிக்கப்பட்டன. அத்தோடு சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய சில உணவகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மூடப்பட்ட உணவகங்களின் குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய 10 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டதுடன் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படாது போனால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்களால் எச்சரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கணி ஆற்றில் குளிக்கச் சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கணி ஆற்றில் நேற்று மாலை குளிக்கச் சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியை சோகத்திற்குள்ளாக்கியுள்ளது. கிண்ணியா குறிஞ்சாக்கணி 1ஆம் வட்டாரத்தை சேர்ந்த 10 வயதான முகமது ரியாஸ் ரம்மி எனும் மாணவன் உயிரிழந்துள்ளார். சிறுவன் கிண்ணியா மத்திய கல்லூரியில் தரம் 5 கல்வி கற்று வருகின்றார். கிண்ணியா பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி MIM ஜாபி மரண விசாரணையை முன்னெடுத்தார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நேற்று 5:15 மணியளவில் குறிஞ்சாக்கணி ஆற்றில் 3 சிறுவர்கள் குளிக்கச் சென்ற நிலையில் அதில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி ஏனையின் வீதி கனகாம்பிகை குளம் சிவன் கோயில் முன்பாக நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் 56 வயதான முதியவர் என தெரியவந்துள்ளது. கிளிநொச்சியிலிருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த கார் உள்வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு திரும்பிய முச்சக்கர வண்டியில் சென்ற முதியவர் மீது மோதியதால் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த 56 வயதான முதியவர் உயிரிழந்தார். விபத்தை அடுத்து காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மூதூர் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த சந்தேகத்தில் 3 கைது செய்யப்பட்டனர். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் வெவ்வேறு இடங்களில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். ஆலிம் சேனை பகுதியை சேர்ந்தவர்களிடமிருந்து 3 கிராம் 200 மில்லிகிராம், பாலத்தோப்பூர் பகுதியை சேர்ந்தவர்களிடமிருந்து 2 கிராம் 600 மில்லிகிராம், தோப்பூர் பகுதியை சேர்ந்தவர்களிடமிருந்து 2 கிராம் 800 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இவர்கள் விற்பனைக்காக தமது உடைமையில் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்ததாக போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் ஆலோசனைக்கு அமைவாக மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வீரர்களின் போர் நாளை ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமத்தில் பெரும் துடுப்பாட்ட போட்டியாக வர்ணிக்கப்படும் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியும் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியும் மோதும் 23வது வீரர்களின் போர் துடுப்பாட்ட போட்டி நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெற உள்ளது. வீரர்களின் போர் சுற்றுப்போட்டி தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பு சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் இடம்பெற்றது. பாடசாலைகளின் முதல்வர்கள் அணித்தலைவர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை வெளியிட்டனர். வலிகாமம் கல்வி வலயத்திலே புகழ்பூத்த 2 பாடசாலைகள் அவற்றுக்கிடையிலே நடைபெறுகின்ற வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படுகின்ற பேட்டில் ஆஃப் த ஹீரோஸ் துடுப்பாட்ட போட்டிகள் இம்மாதம் 26ஆம் 27ஆம் தேதிகளில் எமது கல்லூரி மைதானத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2 அணிகளும் தமது முழு பலத்தையும் பிரயோகித்து அந்த துடுப்பாட்ட போட்டியில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். இது ஒரு சிநேகபூர்வமாக கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற துடுப்பாட்ட போட்டிகள். இதிலே நாங்கள் சிநேகபூர்வமாக பங்கெடுத்து நமது 2 பாடசாலைகளுடைய பேருக்கும் புகழுக்கும் கௌரவத்துக்கும் எந்தவிதமான பங்கங்களும் ஏற்படாத வகையிலே நாங்கள் எங்களுடைய போட்டிகளை திறம்பட நடத்த வேண்டும். வேளாவரம் நடைபெறும்
துடுப்பாட்ட சமர் இந்த வருடம் ஸ்கந்தவரதயா கல்லூரி மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த வருடம் 23வது போட்டி நடைபெற இருக்கின்றது. இப்போட்டியில் நமது பாடசாலை 5 வெற்றிகளும் ஸ்கந்தவரதயா கல்லூரி 4 வெற்றிகளும், இறுதிப் போட்டிகள் அனைத்தும் வெற்றி தோல்வி என்று சமநிலையில் முடிவடைந்துள்ளது. இந்த வருஷம் நாங்கள் குவார்ட்டர் ஃபைனல் மட்டும் போயிருக்கிறோம். தொடர்வது வர்த்தக வாணிபச் செய்திகள். அபான் சோடோ நிறுவனம் புதிய 4 மோட்டார் சைக்கிள்களை இலங்கையில் அறிமுகம் செய்துள்ளது. உலகின் மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் தயாரிப்பு நிறுவனமான இந்நிறுவனம் நீண்டகால நம்பிக்கைக்குரிய விநியோகஸ்தருடன் இணைந்து புத்தம் புதிய 4 மோட்டார் சைக்கிள்களை இலங்கையில் அறிமுகம் செய்துள்ளது. இந்நிகழ்வு கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டலில் நேற்று இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 10 ஸ்கூட்டர் ஆகியவை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. அறிமுகமான மோட்டார் சைக்கிள்கள் அனைத்தும் தனித்துவமான செயற்திறன், கவர்ந்தளிக்கும் தோற்றம் மற்றும் நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றை கொண்டுள்ளன. 2012ஆம் ஆண்டு முதல் தனது இருப்பை நிலைநாட்டியுள்ள குறித்த நிறுவனம் புதிய தயாரிப்புகளுடன் மேலும் வலிமை பெறும் நோக்கத்தில் 2025 மே மாதத்திற்குள் நாடுபூராகவும் 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் சேவை மையங்களை கொண்டு வலுவான விற்பனை மற்றும் சேவை வலையமைப்பை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.